முருகப்பெருமான பத்தி பேசுவாங்க. முருகப்பெருமானுடைய வரலாறுகள பேசுவாங்க. இதுக்கப்புறம் முருகப்பெருமான எல்லாரும் இப்படி வழிபடுங்க அப்படின்னு பேசுவாங்கன்னு பார்த்தா, முருகனுக்கே ட்விஸ்ட் குடுக்குற மாரி நெறைய அரசியல் விஷயத்த பேசி முடிச்சிருக்கிறாங்க. இதுல அதாவது வந்து இதுல என்னன்னா, பவன் கல்யாண் பேசியிருக்காரு. உலகத்தினுடைய முதல் புரட்சி தலைவர் முருகன் தான். அதான் அங்க தான் வர்றேன். இப்ப அடுத்து பவன் கல்யாணம் முதல்ல இதுக்கு கெஸ்ட்டா கூப்பிட்டதே எல்லாரும் அகெயின்ஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு பவன் கல்யாண கூப்பிடுறீங்க? இது அரசியல் மாநாடா? அப்படின்ற கேள்விலாம் கேட்டாங்க. பட் இப்ப அது அப்பட்டமா தெரிஞ்சு போகுது. அந்த இடத்துல எல்லாரும் அரசியல் பாயிண்ட் தான் பேசியிருக்கிறாங்க. முருகன வச்சு இங்க அரசியல் தான் பேசியிருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பவன் கல்யாணுடைய பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நடுவுல ஒரு தமிழ்ல வேற பேசுறாரு அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் தெலுங்குல பேசுறாருன்னு சொல்லி மொழி அரசியலையும் இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. பவன் கல்யாண் பேச்சுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? அவருமே அந்த சிக்கல் தான் அவரு. இந்தந்த நாட்டுல இவ்வளோ பெர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க. அரேபியாவுல இருந்து வந்த மக்கள் அப்படின்லாம் பேசுறாரு. இது ஏன் மறுபடியும் மறுபடியும் இவர்கள் சக மனிதனாகவோ, இன்னொரு மதத்தை தன்னுடைய அக்கம் பக்கத்து மனுஷனா பார்க்கவும் மாட்டேன்றாங்க. இன்னொரு மதத்துக்கான மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து தங்களை மட்டுமே இவங்க இழிவுபடுத்துறதா ஒரு புரொபகண்டாவ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.